அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலிலிருந்து ஆடை எடுத்து, ஆடையிலிருந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி உருக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஹோம்மேட் நெய்யில் நெய்யுருண்டை எப்படி பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் வருது, கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வியூ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீசர், நான் ஏன் ஃப்ரிட்ஜு திறந்து காமிச்சேன் அப்படின்னா, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம வைக்கக்கூடிய பாலுமாகட்டும், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆடையாகட்டும், பால்லேருந்து எடுக்கக்கூடிய ஆடையை டெய்லியும் ஒரு பாக்ஸில் எடுத்து சேவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா மேலே பூசணம் பூத்துரும். ஸோ அது நெய் கசக்குளிக்க ஆரம்பிச்சிரும், அதனால் செட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பால் காய்ச்சிட்டு காலையில் பால் வாங்கி நல்லா காய வச்சோம் அப்படின்னா, ஈவினிங் அதில் இருக்க ஆடையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் முதல் நாள் சேவ் பண்ணும்போது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு டே அதில் ஆடையை எடுத்து சேவ் பண்ணிவிட்டு, செகண்ட் டே தேர்ட் டே சேவ் பண்ணும்போது அந்த ஆடையவே கீழேயும் மேலேயும் இருக்க மாதிரி 1 ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆடை பூசணம் பூக்காமையும், கீழே இருக்க தயிர் மேலே வந்துடும்போது அது தயிர் கண்டென்ட்டில் போயிடும். ஸோ அப்போ பூசணம் பூக்காது, பால் ஆடையாக இல்லாமல் தயிர் ஆடையாக மாறிடும். இப்போ இந்த பால்லேருந்து ஆடை எடுக்க முடியாது. ஸோ நான் இதுக்கு தான் எடுத்து காமிச்சேன். சில சமயம் பிஞ்சு பிஞ்சு வந்துடும், அப்போ பாலில் குட்டி குட்டியாக மிதந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலாக பால் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாட்டிலில் பாலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு ஹோல்டு பண்ணிக்கிட்டு, ஆடையை ஹோல்டு பண்ணிக்கிட்டு பாலை மட்டும் இருத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஆடையை எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம சுற்றிலும் பிடிச்சிருக்க ஆடை, கிண்ணத்தில் அடியில் பிடிச்சிருக்க ஆடை எல்லாத்தையும் ஸ்பூனை வச்சு வலிச்சு விட்டு அப்படியே நம்ம அந்த பாக்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். கை வைக்க தேவையே இருக்காது இதில். ஸோ நம்ம ஸ்பூன்லேயே ஃபுல்லாக வலிச்சிட முடியும். அதனால் வலிச்சிட்டு, ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு சேவ் பண்ண போகிறீங்களா, அதனால் கை வைக்காமையே எடுத்துட்டால் நல்லதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சுற்றிலும் பார்த்திங்கன்னா கரண்டியில் இப்படி பண்ணும்போதே வந்துடும். அப்புறம் தயிரில் 1 ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஆடையில் அந்த ஸ்பூனை வச்சு இந்த ஸ்பூனை க்ளீன் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இதில் இருக்க ஆடையை எடுத்துடலாம். அவ்வளோதான். பால் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் முழுசாக வந்துடும். நம்மளுக்கு சுத்தமாக எல்லாமே, இது எல்லாமே வெண்ணெயாக கிடைக்குங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கிண்ணத்தில் நல்லா நிறைய நேரம் காய்ச்சிரும் இல்லைங்களா, ஸோ அதனால் கிண்ணத்தில் அப்படியே ஒட்டியிருக்கும். ஆடை சுற்றிலும் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆடை பிடிச்சிருக்கும் சைடில் பார்டர் மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை எடுத்து போட்டோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பூனை வச்சு இந்த ஸ்பூனையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம் நியூ கம்மர்ஸ், நியூவாக மேரிடானவங்க, சின்ன பிள்ளைங்க அப்படின்னா தெரியாமல் இருந்தாங்கன்னா இது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த ஆடையை அப்படியே போட்டு விடாமல் அந்த ஸ்பூன் உள்ளே 1 ஸ்பூன் அதிலே வச்சுருங்க. அதில் ஒரு கிண்டு விட்டிங்கன்னா கீழே இருக்க, நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, மேலே கீழேயாக மாறிடும். மாறும்போது என்ன ஆகும்னா தயிர் கண்டென்ட்டில் ஆகிடும், பால் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, கரெக்டாக 1 வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமையானால் நீங்கள் இதை ஆடை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அது எடுத்து நம்ம வெண்ணெய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு 150 கிராம் 200 கிராம் வரும். நல்லா கரெக்டாக 1 வாரமும் 7 நாளும் 8 நாளும் கரெக்டாக நம்ம ஆடையை பதமாக சேவ் பண்ணோன்னா 1/4 லிட்டர் வரும். நான் எடுத்திருக்கேன் 1/4 லிட்டரு. கொஞ்சம் ஆடை லேஸாகவும், இல்லை கொஞ்சம் பால் நம்ம ஊற்றி டீ போட்டுட்டோம், அர்ஜென்ட்டுக்கு அன்றைக்கி பால் இல்லை, காலையில் வாங்கின பால் ஈவினிங்க்கு இல்லை, ஈவினிங்க்கு வாங்கின பால் காலையில் இல்லை, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சேன் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் குறையும். 1 லிட்டரையும் அப்படியே நம்ம காய்ச்சணும் அப்படின்னிங்கன்னா, எனக்கு சுத்தமான பசுமாட்டு பால் கிடைக்கும். பக்கத்தில் தான் பால் சொசைட்டி. ஸோ நான் இருக்கிறது கிராமம் தான். ஸோ அதனால் டெய்லி பால் கறந்து பால்காரங்க கொண்டு டெய்லியும் ஊற்றுவாங்க. நான் ஏன் 2-3 வெரைட்டியில் ஆடை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய ஆடை, இவ்வளோ பெரிய வெண்ணெயெல்லாம் வருமா? அங்கே பாருங்கள், இந்த ஆடையை பாருங்கள், ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த ஆடை மட்டும். ஸோ இது மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சிங்கனாலும் ரொம்ப கம்மியான ஒரு பாயிண்டில் வச்சு அந்த பால் கொதிநிலை அந்த இடத்த விட்டு மேலே வராத அளவுக்கு நம்ம காய வச்சோம் அப்படின்னிங்கன்னா சூப்பராக நல்லா காஞ்சிரும். தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ஆடைன்னு? ஸோ இன்னும் கிண்ணத்துலலாம் ஒட்டியிருக்கும். நான் இப்போ ஸ்பூனில் முதல்ல எடுத்து காமிச்சேன் இல்லைங்களா, அது மாதிரி கிண்ணத்துலலாம் ஒட்டியிருக்கும். அந்த பாலை வேறு ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு
அந்த கிணத்துல ஸ்பூன் வலிச்சோன்னா இன்னும் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஆடை எடுக்கிற முறை. இப்போ நம்ம ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு காய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி காயுமான்னு கேட்டால் காயாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்டவ் ஸ்டாண்டுக்கு மேலே இன்னொரு அடிஷ்னல் ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம சின்ன கிண்ணம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டை வச்சு அதன் மேலே பாலை வச்சு காய வைக்கணும். அந்த கொதிநிலை வந்து அந்த பால் பொங்கு மேலே வராமல் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடை வந்து நல்லா திக்காக கிடைக்கும். கொஞ்சம் பதம் மாறிடுச்சு அப்படின்னா ஆடை சன்னமாயிடும். அந்த ஆடையை ஆட்டாமல் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஆடை எடுக்கிறது காய வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை பால். அந்த பாலும் ஆடையும் ஆட்டினீங்கன்னா தனித்தனியாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரக்கூடாது, வராமல் வைக்கணும். ஸோ முக்கியமான விஷயம். இது மாதிரி சேர்த்த பிறகு ஒரே 1 வாரம் கரெக்டாக 1 வாரம் சேர்த்த பிறகு சனிக்கிழமையே நீங்கள் 2 பாக்ஸில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றி நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சா சில சமயம் ஐஸ் ஆகிடும், அப்போ யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் பாதி கொஞ்சம் இந்த மாதிரி டம்ளர்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டம்ளரில் தண்ணி இருந்தால் மிக்சியில் நம்ம வெண்ணெயை போட்டு இந்த ஆடையை போட்டு அடிக்கும்போது, இப்போ தயிர் போட்டு அடித்தோன்னா அதில் ஒரு விதமாக மோர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து வெண்ணெயும் தயிரில் இருக்கக்கூடிய மோரும் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வெறும் ஆடையை மட்டும் சேர்த்து வச்சு போடுறதுனால இது பிரிஞ்சு வரத்துக்கு தேவையான அளவுக்கு அதில் வாட்டர் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப் சின்னதாக இருந்துச்சு, மிக்சியில் போடுற அளவுக்கு இருந்துச்சு, டம்ளரில் ஊற்றினா மிக்சியில் போட்டுடலாம். பெரிய பாக்ஸில் ஊற்றினீங்கன்னா பெரிய ஐஸ் ஆகிடும், போட முடியாது. ஸோ இது மாதிரி அரைகுறையாக இருக்கணும். ஐஸ் முழுசாக கெட்டியாக ஆகிற மாதிரி முன்னாடியே வச்சிடாமல் முதல் நாள் நைட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதி ஐஸாகவும் பாதி வாட்டராகவும் இருக்கும். நம்ம அதில் போட்டுட்டு அடித்தோன்னா அழகாக தெரிச்சு வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டினீங்கன்னா போதும். போடும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்க மூடியில் வந்து தெரிச்சு அடிக்கும். அப்படி அடிக்கிற பதம் வந்துருச்சுன்னா கரெக்டாக நம்மளுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். மோர் தனியாக பிரியும் போது வந்து பார்த்திங்கன்னா மோர் செதறி வந்து மேலே மூடியில் வந்து அடிக்கும். இப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா, இந்த வெண்ணெய் வந்து நல்லா ஒரு ஒட்டாமல் சூப்பராக வந்து உருண்டு வரும், அழகாக திரண்டு வரும். இது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸெல்லாம் இருக்காது, ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்காது, பானை தண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் விடிய காலம் 4 to 6க்குள்ளேயே வெண்ணெய் எடுத்து முடிச்சுருவாங்க. வெண்ணெய் எடுத்து வடை சட்டிக்கு வந்துடும் காயறதுக்கு. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா வெண்ணெய் உருண்டு வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வெண்ணெய் நீந்துகிட்டே போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, காலையில் எடுக்கலாம், மதியம் எடுக்கலாம், நைட்டு எடுக்கலாம், எப்போ சௌகரியமாக இருக்கப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சௌகரியம். இப்போ வந்து ஐஸில் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஐஸ் போட்டு அந்த வெண்ணெயை எடுத்தோம் இல்லைங்களா, அதை பச்சை தண்ணி ஐஸ் தண்ணியை ஊற்றி அந்த வெண்ணெயை அதில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விடணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெண்ணெயில் ஒட்டியிருக்கக்கூடிய மோர் கண்டென்ட்டெல்லாம் சுத்தமாகிடும். சுத்தமான வெண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். மோர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நெய் காய்ச்சும் போது சுத்தமான நெய் கிடைக்காது, கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். உடனே தெரியாது, 1 வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நீங்கள் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்ல மோரை போகிற மாதிரி வெண்ணெயை கழுவிட்டு காய்ச்சணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சுத்தமான நெய், கடையில் வர நெய் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன போடுறாங்கன்னா எப்பப்போ தயாரித்து பாக்ஸில் போட்டு அடைச்சி வருது. வேறு வழியே இல்லைன்னா நம்ம அதை வாங்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஹோம்மேட் பண்ண முடியாது, பண்ண முடிஞ்ச சில விஷயங்கள் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதுவும் எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லைங்களா, வீட்டில் வேலை இருக்கும், இல்லை ஏர்லியராக ஆஃபீஸ் கிளம்புவாங்க, அவங்களோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ யாரால் முடியுமோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமான நெய் கிடச்சிரும் இல்லையா வீட்டிலையே, அவ்வளோதான். நம்ம வெண்ணெய் பாருங்கள் சூப்பராக மோர்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்தாச்சு, இவ்வளோதான். நல்லா இது போய் காஞ்சி திரண்டு வரும். நெய் வெண்ணெயிலேருந்து உருகி திரண்டு வரும். அந்த கொதித்து அடங்குற நேரத்தில் நம்ம வந்து ஒரு 2 கல் உப்பு, வெண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு 2 கல் உப்பு போடணும் கடைசி நேரத்தில். அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கொத்து இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை இலை போடணும். அதனால் கருவேப்பிலை 2 கொத்து வேணால் போட்டுக்கலாம், ஒரு கொத்து போட்டால் கூட போதுமானது. அந்த எண்ணெய் முறிஞ்சி வரத்துக்காக இதெல்லாம், வெண்ணெய் வந்து நெய்யிலேருந்து பிரிஞ்சு வரத்துக்காக இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. 2 கல் உப்பு மட்டும் போட்டால் போதும். பாருங்கள் வெண்ணெய் தனியாக காஞ்சிருச்சு, பட் வெண்ணெயும் அந்த நெய்யும் கோத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ 2 கல் உப்பு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக டக்குன்னு பாருங்கள் பிரிஞ்சு வந்துடும். வெண்ணெய் தனியாக வந்துடும், நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
அவ்வளோதான். நம்மளோட நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசம் அடிக்குங்க அந்த நெய் காய்ச்சும் போது. உள்ளே நெய் நுழையும் போதே ஏதாவது பலகாரம் செய்கிறான்னு கேட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். செய்வீங்களா, நீங்களும் செய்வீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்களேன். செஞ்சிங்கன்னா இது மாதிரி தான் செய்வீங்களாங்கிறத சொல்லுங்கள். செய்யாதவங்க அவசியம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டெய்லியும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து ஃப்ரீசரில் வச்சு திரும்ப ஈவினிங் அந்த பால்லேருந்து டப்பாவில் ஊற்றிட்டு ஆடையை எடுத்து இது பண்ணணும். ஸோ இந்த நெய் வாங்குகிற காசுக்கு பால் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரெண்டும் ஒரே வேலை தான். பட் நம்ம கண் முன்னாடி சுத்தமான நெய்யாக காய்ச்சிரும். ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோதான். சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மணலாக ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மணலாக இருக்குங்க நெய், விளம்பரத்தில் வர மாதிரி. அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு தெரியாதுங்க, ஆனால் நம்ம நெய் சூப்பராக இருக்குங்க. அவசியம் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து செஞ்ச நெய் உருண்டை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி இந்த நெய்யில் நெய் உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நெய்யுருண்டை ஃபோட்டோவில் வேறு ஒரு கிச்சன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாங்க, அது என்னோடய யூடியூப் சேனலோட கிச்சனுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ்லாம் தெரியுது இல்லைங்களா? நான் எல்லா மசாலாவும் ஹோம்மேட் மசாலாக்கள் கொடுத்துட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவை இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.